எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது, என்ன மக்கள் யாருமே தப்பா பேசக்கூடாது, மக்கள் என்கிட்ட எல்லாருமே நல்லதா மட்டும் தான் நடக்கணும், நல்ல விஷயங்கள் மட்டும் தான் என் காதுல விழணும், நான் வந்து யாரோடையுமே கலக்க மாட்டேன், அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்துல ஒதுங்கி உட்கார்றதை விட மனிதன் இயல்பான மனிதனுடைய சுபாவங்கள் கொடூரமான சுபாவங்கள் இருக்கும். எந்த ஒரு மனிதனும், பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லவை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறதை விரும்ப மாட்டாங்க, இன்னொரு மனிதர் உயர்றதை விரும்ப மாட்டாங்க, இன்னொரு மனிதர் கண்ணியமா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க, அல்லது அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேல அவர் பொறாமை கொள்வார், வெறுப்பு கொள்வார். இது மாதிரி பல சுபாவங்கள் மனிதர்களுக்கு இருக்கு. இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாஹ்விற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த முஃமின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, அபூ தர்தா, நான் மனிதர்களோடு இருக்கிறேன், சில நேரம் முள்ளா இருக்கு, முள்ளில்லாத பூக்களை போன்று என்னுடைய வாழ்க்கை இருக்கு அவர்களோடு இருக்கும்போது, சில நேரம் முள் மட்டும்தான் இருக்கு, பூவே இல்லை. என்ன சொல்ல வர்றாங்க? சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோட வாழும்போது, சில நேரம் ஏண்டா வாழ்றோம்னு தோணுது. மேலும் சொன்னாங்க, அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்துக்கிறாங்க, நடக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான், நீ இல்லாமே ஆகிறன்னு கூட நினைக்கிறாங்க. நல்லா நடந்தா நடப்பேன், நல்லா நடக்கலையா அவ்வளவுதான், இருக்கக்கூடாது. அப்படிங்கிற சுபாவங்களை கூட மனிதர்களிடத்துல நான் பார்க்கிறேன். என்ன சொல்ல வர்றாங்க? மனிதர்கள் என் மேல கற்களையும் முற்களையும் கொண்டு நான் தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்கிறாங்க. அபூ தர்தா சொன்னாங்க, அவர்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு, அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும். நாங்க புரியுதா? தமிழ் சுத்த தமிழா இருக்கு, நிறைய பேர் புரியாது. அதாவது உன்னுடைய மானத்தை அவர்களிடத்துல கொடுத்துரு, அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும், அதை விட்டுரு. ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உனக்கு அது உதவி செய்யும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க.